Okay. Okay. We'll start from illustration 29. Illustration 29க்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போயிடுறேன். ஸோ இங்க வேல்யூஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு ஒரு சின்ன தியரி பார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் வந்து cannot be taken as a profit made by life insurance business. ஓகே, ஏன் அது ப்ராஃபிட் மேட் பண்ணாலும் ப்ராஃபிட் எடுத்துட்டு போக முடியாது. So for the purpose of ascertaining the profit, insurance company என்ன பண்ணும், should calculate its net liability on all outstanding policies. Okay, so என்னோட net profit நான் calculate பண்ணணும்னா என்னோட எல்லா பாலிசியில இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னு நான் ஃபைன் பண்ணணும்ப்பா. ஓகே, அப்பதான் என்னால எவ்வளோன்னு ஃபைன் பண்ண முடியும், என்னோட நெட் ப்ராஃபிட் எக்ஸாக்டா எவ்வளோன்னு ஃபைன் பண்ண முடியும். This calculation is done by experts called actuaries in a highly complicated mathematical process. Okay, so இது ரொம்ப சின்ன ப்ராசஸ்லாம் இல்லை, இது ஒரு ஹை எண்டான ப்ராசஸ். இதுக்குன்னு மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ லயபிலிட்டி வரும் சரியா, இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க நெட் ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணுவாங்க. Prior to nationalization, insurance companies were having computation once in 3 years. Since nationalization, LIC is having such valuation once every 2 years. For calculating net liability, the actuaries calculate the present value of future liability on all policies in force as well as present value of future premium to be received in policies in force. Okay, ஸோ ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு எனக்கு லயபிலிட்டி வரப்போகுது, அது இன்னைக்கே இருந்தா இந்த ப்ரெசென்ட் வேல்யூல எவ்வளோ இருக்கும். ஓகே, ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூ இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஓகே, ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு ₹1 நான் செலவு பண்றேன்னா இது நாளைக்கு நான் செலவு பண்ணா ₹1 எவ்வளவு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவோம், இன்ஃபிளேஷன்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். ஓகே, ஸோ அதுக்கு டிஸ்கவுண்டிங்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் தான் சொல்றாங்க. The excess of present value of future liability over the present value and future premium is called net liability. இந்த வேர்ட்லாம் உங்களுக்கு பார்த்தா ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். அதாவது வந்து ப்ரெசென்ட்ல லயபிலிட்டி இருக்கு, அதே மாதிரி ஃபியூச்சர் லயபிலிட்டி இருக்கு. அந்த ஃபியூச்சர் லயபிலிட்டி வந்து இப்போ ப்ரெசென்ட்டோட ப்ரீமியம் விட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சோ அதுதான் நெட் லயபிலிட்டி. இதை நீங்க ஃபைனலா படிக்கும்போது டீட்டெயிலா படிப்பீங்க, இதென்ன ஃபியூச்சர் லைபிலிட்டி, பிரசன்ட்ல பிரீமியம், இந்த மாதிரிலாம். இட் இஸ் பை கம்பேரிங் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் அண்ட் நெட் லைபிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாலிசிஸ் தட் ப்ராஃபிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் கேன் பி அசர்டைன்ட். லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ல மோர் தென் நெட் லைபிலிட்டி தி டிஃபரண்ட் ரெப்ரசன்ட் ப்ராஃபிட். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர் நம்ம ஃபைனல்ல படிக்க வேண்டிய கான்செப்ட் தான். இங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணா சம் கால்குலேஷன் பண்ணவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது கீழே வர பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்க அக்கார்டிங் டு செக்ஷன் 28 லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் 1956 என்ன சொல்லுது அப்படின்னா 95% of the profit of life business must be distributed to policy holders by way of bonus. ஓகே, ஸோ என்னோட ப்ராஃபிட்ல 95% நான் என்ன பண்ணணும், பாலிசி ஹோல்டர்ஸ் தான் கொடுக்கணும். என்னவா கொடுக்கணும், போனஸா கொடுக்கணும். ஓகே, இங்க டிவிடெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா, போனஸா கொடுத்துருவோம். ஏன்னா பாலிசி ஹோல்டர்ஸ்ங்கிறது யாரு, ஷேர் ஹோல்டர்ஸ் இல்ல. பாலிசி ஹோல்டர்ஸ்ங்கிறது நான் பாலிசி எடுக்கிறேன், ஷேர் ஹோல்டர்ஸ் வேற, பாலிசி ஹோல்டர்ஸ் வேற. ஸோ இங்க என்னோட 95% ஆஃப் ப்ராஃபிட் நான் என்னன்னு கொடுத்துருவேன், என்னோட பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு போனஸா கொடுத்துருவேன். ஆன் வித் ப்ராஃபிட் பாலிசிஸ் அண்ட் ரிமைனிங் 5% has to be utilized for such purposes as the government may determine. ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் 5% யாருக்கு போகும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ 95% பாலிசி ஹோல்டர்ஸ்க்கே போனஸா போயிரு, ரிமைனிங் 5% மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டா பேலன்ஸ் நிற்கும். ஓகே, illustration 29 பாருங்கப்பா. The life insurance fund of Prakash Life Insurance Company Limited was 34 lakh as on 31st March 2023. ஓகே, என்னோட லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, 34 lakh இருக்கு மார்ச் 31st 23 அன்னைக்கு. இட்ஸ் ஆக்சுவல் வேல்யூஷன் மார்ச் 31st 23 disclosed a net liability of 28,80,000. ஓகே, என்னோட ஃபண்ட் 34 lakh இருக்கு, என்னோட நெட் லைபிலிட்டி எவ்வளவு டிட்டர்மைன் பண்றாங்க, 28,80,000 டிட்டர்மைன் பண்றாங்கப்பா. An interim bonus 40,000 was paid to the policy holders during the previous 2 years. இன்டரிம் போனஸ் இது வரைக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, 40,000 யாருக்கு பே பண்ணிட்டாங்க, பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ப்ரீவியஸ் 2 yearsல பே பண்ணிருக்காங்க. It is now proposed to carry forward 1,10,000 and to be divide the balance between the policy holders and the shareholders. Okay, so இப்போ 1,10,000 carry forward பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் காட்டணும், நெட் ப்ராஃபிட் ஃபார் த 2-year பீரியட் காட்டணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட், இது மூணையும் நம்மள ஒர்க் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் போட்டுறேன்ப்பா, ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் வேல்யூஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இப்போ என்னோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோப்பா, 34 lakh ரைட். என்னோட நெட் லயபிலிட்டி எவ்வளவு சொல்றாங்க, 28,80,000. 34 lakh என்னோட ஓப்பனிங் தான் இருந்துச்சு, 34 lakh தான் ஹை வேல்யூ. நெட் லயபிலிட்டி 28,80,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 5,20,000. இதுதான் என்ன இந்த இயரோட நெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த 5,20,000 தான்
இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட். ஸோ பேலன்ஸ் ஹியர் இஸ் மை நெட் ப்ராஃபிட். இதுதான் வேல்யூஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சு. அடுத்து என்னோட நெட் ப்ராஃபிட் ஃபார் 2 இயர் எண்ட். என்னோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தலாம். இப்போ என்னோட பேலன்ஸ் ஷீட் படி ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் ஃபார் த இயர். ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளோப்பா? 5,20,000 இஸ் மை ப்ராஃபிட் ஃபார் த இயர். தென் இது கூட நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணியிருக்கேன்? 40,000 பே பண்ணியிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணி காட்டிக்குவேன்ல. அப்பதான் எனக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும். இன்டரிம் போனஸ் பெய்ட் எவ்வளோ? 40,000 நான் ப்ரீவியஸ் இயர்ல கட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நான் அதாவது ப்ராஃபிட் வர முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டேன். அப்ப நான் அதையும் ஆட் பண்ணாதான் என்னோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும். 5,60,000 என்னோட நெட் ப்ராஃபிட் நான் காட்டுறேன். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? லெஸ். ஏன் நான் 1,10,000 என்ன பண்ணணும்னு சொல்றேன்? எடுத்து வைக்கணும்னு சொல்றேன். அமௌண்ட் டு பி கேரி ஃபார்வர்ட் எவ்வளோப்பா? 1,10,000. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4,50,000. இதுதான் என்னோட பேலன்ஸ். இப்ப இந்த பேலன்ஸ்ல இருந்து தான் நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ 95% யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? பாலிசி ஹோல்டர்ஸ். 95% டு பாலிசி ஹோல்டர்ஸ். 4,50,000 into 95% எவ்வளவு வரும்? 4,27,500. ஓகே, இப்போ 4,50,000 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 22,500. திஸ் இஸ் 5%. 5% டு ஷேர் ஹோல்டர்ஸ். 5% டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ என்னோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? நான் ப்ராஃபிட் ஃபார் இயர் கால்குலேட் பண்ணுவேன். அண்ட் தென் நான் எதை ஆட் பண்ணுவேன்? எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுவேன். ஏதாச்சும் இன்டரிம் போனஸ் கொடுத்தேன்னா லெஸ் என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் இயருக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ற அமௌண்ட் நான் என்ன பண்ணுவேன்? லெஸ் பண்ணி காட்டுவேன். ஓகே, ஸோ அதுல இருந்து வர்ற அமௌண்ட்ல 95% யாருக்கு போயிடுவோம்? பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு. பேலன்ஸ் 5% ஷேர் ஹோல்டர்ஸ். திஸ் இஸ்